மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களின் 48வது பிறந்தநாளை முன்னிட்டு சமூக நீதி விழிப்புணர்வு குறித்த இந்திய அளவிலான இளைய தலைவர் மாரத்தான் 2024 விழாவை தலைமையேற்று துவக்கி வைப்பவர் டி.எம். செல்வ கணபதி, சேலம் எம்பி. வரவேற்பு பி. செல்வம், நகர கழக செயலாளர், இடங்கணசாலை. வேலூரில் விளையாட்டு உபகரண தொகுப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அந்த திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு நாளும் 20 லட்சம் குழந்தைங்க 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க அதுல பயனடைஞ்சிட்டு வராங்க. இது எல்லாத்திற்கும் மேலாக ஒரு திட்டம் இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இந்த திட்டத்தின் மூலமா மாதம் முதல் இன்று வரை மாதம் 1,16,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சென்று இருக்கு. இப்படி இங்க யாருக்கு என்ன தேவைன்னு பார்த்து நம்முடைய அரசு திட்டங்களை தந்துகிட்டு இருக்கு. இங்க மகளிர் சுய உதவி கடன்களை பெற்றுள்ள மகளிருக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடன் தொகையாக பார்க்கவில்லை, உங்களுடைய உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையாக தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை பார்க்கின்றார். ஆகவே அந்த தொகையை கொண்டு வாழ்க்கையில் நீங்கள் மேலும் உயருங்கன்னு கேட்டுக்கொள்கின்றேன். கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் பெற்றுள்ள அத்தனை இளைஞர்களும் நாளை இந்தியாவிலேயே சிறந்த விளையாட்டு வீரர்களாக வருவீங்க அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருந்தது. இங்கே நம்முடைய நீர்நிலைத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் 2 கோரிக்கைகள் வைத்திருந்தார்கள். ஒன்று, இந்த விளையாட்டு திட்டங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் அமைக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். நிச்சயமாக அதை விரைவில் செயல்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு, அதேபோல இந்த சிந்தட்டிக் ட்ராக் கேட்டிருக்காங்க. அது நான் முதலமைச்சரோடு பேசி அதற்கு சாத்தியமா என்று முடிவு செய்துவிட்டு அதையும் விரைவில் செஞ்சு கொடுப்போம் என்ற நம்பிக்கையை கூறிக்கொண்டு, இங்கே நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்ட உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மக்களின் தேவை அறிந்து அரசு செயல்பட்டு வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விழாவில் பேசியதை பார்த்தோம். விளையாட்டு உபகரண தொகுப்பு, நலத்திட்ட உதவிகள் ஆகியவற்றை வழங்கி அவர் பேசினார். அரசின் நலத்திட்ட உதவிகளையும் பட்டியலிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றினார். திமுக ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டு பேசினார். மேலும் பெண்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு பெண்களுக்கு தேவையான அனைத்து செயல் திட்டங்களையும் நடத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசினார். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களின் 48வது பிறந்தநாளை முன்னிட்டு சமூக நீதி விழிப்புணர்வு குறித்த இந்திய அளவிலான இளைய தலைவர் மாரத்தான் 2024 விழாவை தலைமையேற்று துவக்கி வைப்பவர் டி.எம். செல்வ கணபதி, சேலம் எம்பி. வரவேற்பு பி. செல்வம், நகர கழக செயலாளர், இடங்கணசாலை.